ஒரு பெண் உடை உடுத்தும் விதமும் அவளது பார்வையும் செய்கைகளும் அவளை சுற்றியுள்ள டீனேஜ் வாலிபர்களை மட்டுமல்ல, 60 வயது வயோதிகரையும் 80 வயது முதியவரையும் பார்வை வழியாய் பாதிக்கின்றது. மற்றவர்கள் என்ன நினைத்தால் என்ன? நான் என் விருப்பம் போல் என் அழகினை வெளிப்படுத்த எனக்கு உரிமை உண்டு என கூறாமல், உன் அழகினையும் உன் உடலையும் மறைக்கும்படியான உடைகளை நீ உடுத்த வேண்டும். மேற்கூறியவற்றை யாரேனும் உன்னிடத்தில் கூறினால் நீ கோபம் கொள்கிறாய். பிறரை கவரும்படி நீ உடை உடுத்தும் போது பிறர் பாவ ஆசையினால் இழுக்கப்பட்டு அதன் பின்பு அதனால் பாலியல் பாவங்களை செய்ய நீ காரணமாகிறாயே. எனவே எந்த வகையிலும் உன் நடை, உடை, பேச்சு பிறரை பாவம் செய்ய தூண்டாமல் இருக்க நீ கவனமாய் இருக்க வேண்டும். அதற்காக நீ ஜெபிக்கவும் வேண்டும். உன் அழகு ஆண்டவருக்குரியதே அல்லாமல் பிற ஆண்களுக்குரியது அல்ல. எதிர்ப்பாளருடன் பழகுகையில் உன் பார்வைகள் முதல் சந்திப்பிலே தடுமாறுகிறது என்றால் அந்த நபருடன் நீயும் கவனமாக பழக வேண்டும். தேவையற்ற அலைப்பாயும் உன் கண்களுக்கு கழிக்கமிடு. உயிருக்குயிராய் நேசிக்கிறேன் என்று கூறுகின்ற பலரும் இப்படி பார்வையில் சந்தித்து பின் உள்ளத்தால் நெருங்குகிறார்கள். பின்பு காம உணர்ச்சியாக திசை திரும்ப சூழ்நிலைகள் வரும்போது விழுந்து போகிறார்கள். இந்த விஷயத்தில் ஆண்கள்தான் தவறு செய்கின்றவர்கள், பெண்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல முடியாது. காதல், இச்சை, வாலிப ஆசை, பாவ சோதனைகள், சிற்றின்பம் போன்ற சோதனைகள் எல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வர சில எளிய வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போமா? அனுதினமும் காலையில் ஆண்டோடைய கிருபையை வேண்டி ஜெபியுங்கள். வேதாகமத்தில் நீதிமொழிகள், சங்கீத புத்தகங்களை தவறாமல் படியுங்கள். எப்பொழுதும் தனிமையில் இராதிருங்கள். பாவ சூழல் வாய்ப்பிருக்கும் இடங்களுக்கு செல்லாதீர்கள். உங்கள் ஆடை பிறரை இச்சைக்கு நடத்தாதபடி உடுத்துங்கள். உங்கள் மேலாடைகள் உள்ளாடைகளை பிரதிபலிக்க கூடாது. உங்கள் பாதம் வரைக்கும் உங்கள் ஆடை மூடி இருக்கட்டும். எந்த ஆணோடும் அதிகம் பேசி சிரிக்காதீர்கள். ஆண்களை தொட்டு பேசும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். தேவையற்ற பார்வை, நீண்ட நேர பார்வைகளை தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு காதல் கடிதத்தையும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். பெற்றோருக்கு தெரியாமல் எந்த ஆணுடனும் தொடர்பு கொள்ளாதிருங்கள். யாரா இருந்தாலும் எதிர்ப்பாளருடன் நீண்ட நேரம் உரையாடுவது கூடாது. தேவைக்கு மிஞ்சிய ஆடம்பர அழகு செய்யக்கூடாது. அந்தரங்க காரியங்களை எந்த ஆண்களோடும் பகிரக்கூடாது. பள்ளி கல்லூரிகளில் ஆண்களோடு அளவோடு பேசுங்கள். இறக்கப்பட்டோ பரிதாபப்பட்டோ அடுத்தவரை நேசிக்க கூடாது. எந்த உறவானாலும் கர்த்தராலும் பெற்றோர்களாலும் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் இருக்க வேண்டும். உங்கள் விருப்பங்களை ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் காட்டாதிருங்கள். சரியான வாழ்க்கை அமையும் போது குறை சொல்லி அதை தட்டி கழிக்காதிருங்கள். திருத்தி காட்டுகிறேன் என சவாலிட்டு ஒருவரை மணக்காதீர்கள். சபையில் கேட்ட தேவ செய்தியை எப்பொழுதும் நினைத்திருங்கள். எந்த ஒரு பதிலையும் ஆண்டவரிடமிருந்து பெற்று முடிவெடுங்கள். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும் வரை குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உங்களுக்கு ஒரு கணவன் வரும் வரை குற்றமற்றதாய் காக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள்.